ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சென்னா மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு லவங்கம் வந்து ஒரு 4, பட்டை ஒரு 3, பிரிந்தி இலை ஒரு 2 இலை எடுத்துருக்கேன். போட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கினோடனே நம்ம வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா வந்து ஒரு 4, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 8 பேர் 9 பேர் செய்கிற அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம், உப்பு போட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும். நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு மஞ்சாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சென்னாவை நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். அந்த நல்லா வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இருக்குங்கள, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க சென்னாவை. அந்த தண்ணி மட்டும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த பிறகு நான் பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒரு கப்பு சென்னாவை வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு மசிச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சென்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து சேர்க்குறோம். கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்னஸ் ஆகும். சென்னா மசாலா இருக்குங்களே, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சீரகத்தூள். சேர்த்துட்டு ஒரு அன்சால்டட் பட்டரோ இல்லை சால்டட் பட்டரோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ஒரு 2 இது. எங்கள் பாப்பா ஒரே தொந்தரவு, நான் போடுறேன்ட்டு. அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சும்மா போட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.